ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற குக்கு லேண்டு வரைக்கும் வந்தோங்க. அங்கே பறவைகள் கூட நல்லா ஜாலியாக விளையாண்டாச்சு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க, அது போன வீடியோவில் போட்டிருப்பேன். அங்கே போயிட்டு அப்படியே இங்கே வந்தோங்க. இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கல்லார் அரசு பூங்காவா அப்படின்னு போட்டிருந்தாங்க போர்டில். நம்ம வண்டி அங்கே விட்டாச்சு. உடனே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லீவ் அதுமா ஏகப்பட்ட டூரிஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க டூரிஸ்ட்னால் அப்போ நம்மளும் டூரிஸ்ட்டு தான். பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தென்னை மரத்துலேருந்து எல்லா மரமும் இருக்குது. ஆலமரம், மாங்காய் மரம், அதுவும் பழங்காலத்து ஆலமரம் ஒன்று ஃப்ரெண்டில் நின்றுட்டுருக்கு. வாங்கினா பக்கத்தில் போய் காட்டுறேன். அதை பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆலமரம்னு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஊட்டி ஹில்ஸ் இருக்குது. கேமராவில் தெரியுதான்னு தெரில, ஆனால் பின்னாடி ஒரு ஹில்ஸ் இருக்குது. அங்கே நம்ம அப்படியே ஃப்ரெண்டில் போகலாம் வாங்க. அப்புறம் ஒரு பழைய ஆலமரம் ஒன்று நின்றுட்டுருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஆலமரம். கீழே பார்த்தீங்கன்னா வெயிலே கடிக்காது, அவ்வளோ தூரமாக இருக்குது. வாங்க, அதில் ஒரு போர்டு இருக்குது, அதில் என்ன போட்டுன்னு பார்க்கலாம். ஆலமரம் பேனியன் ட்ரீ ஃபேமிலி அதெல்லாம் தேவையில்லை. ஏஜ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 200 இயர்ஸ், 200 ஆண்டுகளுக்கு பழமையானதுங்க. இந்த ஆலமரத்தோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 200ஆம். பாருங்கள் எவ்வளோ பழைய மரம், இன்னும் ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்கு. எவ்வளோ பெரிய மரம்ப்பா. இதை வாங்கி வீட்டு பக்கத்தில் நட்டு வச்சா வெயிலே அடிக்காது பக்கத்தில். பாருங்கள், ஒரு ஓடையில் தண்ணி போயிட்டுருக்குங்க. அது ரொம்ப சுத்தமான தண்ணி. மலையிலேருந்து வருது, நம்ம குவாரி குடிப்போம். அப்படிலாம் குடிக்கக்கூடாதுங்க. அதில் யார் மேலேருந்து கை கழுவி விடுவான்னு யாருக்கு தெரியும். வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம். ஆனால் ஒரே காடு தான். ஆமாம், காட்டுக்குள்ளே காடு தானு மாறுதான்னு. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு கோவில் இருக்குங்க. இது என்ன கோவில்னால் தெரில. உள்ளே பார்க் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரே காடு தாங்க இருக்குது. அந்த காடை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் எல்லாருமே. எவ்வளோ காடு, எவ்வளோ மரம். மேலே ஹில்ஸுக்கு மேலே போகலாம், ஆனால் அதுக்கெலாம் டைம் இல்லைங்க இன்றைக்கி. வண்டியில் பெட்ரோலும் கம்மியாக தான் இருக்குது. என் வண்டி வேறு ஊரில் இருக்கா, என் வண்டி இருந்தால் தான் போக முடியும். பாருங்கள் எவ்வளோ ஹில்ஸு, மரம். அந்த பக்கம் கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது போல ரூபி. இங்கே பாரு, பாறைக்கு மேலே புலியா பூனையா? அது பூனைலாம் வரையல, பார்க்க பூனை மாதிரி தான் இருக்குது பாரு. பூனை உருவத்தில் புளியை வரைஞ்சி வச்சுருக்காங்க. வா, பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓடை போயிட்டுருக்கு. பார்த்தீங்களா, ஒரு ஓடை போயிட்டுருக்கு. தண்ணி மலையிலேருந்து வருதா டேம்லேருந்து வருதுன்னு தெரில. மலையிலேருந்தாங்க வரும். இப்படியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாங்க, அங்கே என்ன இருக்குன்னு தெரில. உள்ளேருந்து ஒரு காட்டு யானை சாட்டினா எப்படி இருக்கும், காட்டு யானை கரடின்னு. இங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க. ஒரு மிகப்பெரிய மரம் இருக்கிறது. சரிப்பா, யூட்டன் அடிச்சு போவோம். பார்த்தீங்கன்னா அந்த ஓடைக்குள்ளே காலை வச்சேங்க. தண்ணி பயங்கர சில்லாக வருது. ஊட்டியிலேருந்தே தண்ணி வருதா, அதனால் தண்ணி ரொம்ப சில்லுன்னு நல்ல ஐஸ் வாட்டர் மாதிரியே வருது. இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஃப்ரிட்ஜெலாம் தேவையில்லை போல். ஏன்னா ஃப்ரிட்ஜே இல்லாமல் தான் இங்கே தண்ணியெல்லாம் நல்ல ஐஸ் வாட்டர் மாதிரி வருது. இங்கே பாரு, பயங்கர கூலிங். பற்றியா தண்ணி. மேலே ஒரு வழி போட்டிருக்காங்க. அந்த வழி எங்கேயோ போகுதுங்க. வாங்க நம்ம மேலே போய் அந்த வழி எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். அவரு
என்னை வந்து இவன் கேமராமேனாக ஆக்கி வச்சிருக்கான். நிற்கிறான் பாருங்க பைத்தியக்காரன். ஆமா, இங்க என்ன இருக்கு? இங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. மரங்கள் உள்ளன. மரங்கள் இருக்குது, காடுகள் இருக்குது, மேலே வந்து பலாப்பழம் இருக்குது. ஜூம். கீழே வந்தால் நல்லா இருக்கும். கீழே அதுவாக விழாது. பார்த்தீங்களா, மேலே பலாப்பழம் இருக்குது. பலாப்பழம். ஐயோ குரங்கு ஆத்தி. குரங்கு பேவல போங்கிட்டு. இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கணுமாமா. போகும்போது அவள் எடுத்த, வரும்போது நான் எடுக்கணும். இப்படி ஒரு அக்ரிமெண்ட்டு. அங்கே பாருங்களேன், ஒரு பலாப்பழத்தை உரித்து குரங்கு சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க. அங்கே மேலே தெரில போல. இதை பிடி, ஹெல்மெட்டை பிடி. பார்த்தீங்களா? அந்த குரங்குக்கு இன்றைக்கி நல்ல வேட்டை தாங்க. நல்ல பழம் மேலேயே பழுத்து இருக்குது. அது பாட்டுக்கு மேலே ஏறி பழத்தை பிரித்து நல்லா மேய்ஞ்சிட்ருக்கு. பார்த்தீங்களா? ரொம்ப ஏத்தமாக இருக்குது, அதனால் வந்து நடக்க முடியலைங்க. அங்கே ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது, வாங்க நம்ம போய் பார்க்கலாம். பாரு, அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அதை விட்டு இவ்வளோ நேரம் என்ன அந்த ஓடையில் கொண்டு காலை முக்க வச்சுட்டு இருந்தேன். சீக்கிரவா. பாருங்க, இந்த மரம் அப்படி சாஞ்சு நிற்கிது. மரம் வந்து மூட்டோட சாஞ்சிட்டு, வேரோட சாஞ்சிட்டு. பாம்பு இருந்த கடி வாங்க. பாருங்க, ஹியர் இஸ் த பிக் ஃபால்ஸ் ஆஃப் த வாட்டர் ஃபால்ஸ். இங்கே ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குது, அங்கே வந்து கொஞ்சம் பெரிய ஃபால்ஸ் இருக்குது. எங்கே நம்ம கிட்ட போய் வீடியோ போடலாம். பார்த்தீங்களா இந்த குட்டி ஃபால்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சின்ன பசங்களாம் நல்ல அடப்பாவிகளா வந்து விளையாடுவானுன்னு பார்த்தா சாப்பிட்டு கை கழுவிட்டு போகிறானுங்க. இவனுங்கெல்லாம் என்ன சொல்ல, ஃபால்ஸுக்கான மரியாதையே போச்சே. பார்த்தீங்களா, இந்த பக்கமும் ஒரு ஃபால்ஸ் இருக்குங்க பாருங்கள். இந்த பக்கம் பசங்கள்லாம் வந்து விளையாண்டுருக்காங்க நல்லா குளிச்சு. என்ன ஃபால்ஸ் தண்ணி பைப்பில் இருந்து வருது. பைப்பு உடஞ்சிட்டா இல்லை இது ஃபால்ஸ் உருவாக்க அப்படி பண்ணியிருக்காங்களா ஒன்றும் தெரியலங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜாதிக்காய் இருக்குது. ஜாதிக்காய் பொட்டானிக்கல் நேம் வந்து மைரிஸ்டிக்கா ஃப்ராக்ரன்ஸ் ஃபேமிலி. மைரிஸ்டிக்கா ஏதோ ஒரு இக்கா. ஜாதிக்கானாலே மயிறு தானே, அதனால தான் மைரிஸ்டிக்கான்னு போட்டிருக்காங்க. பாருங்க, ஹவு பிக் ட்ரீ ஹியர் ஒன் ட்ரீ பட் நோ பிரான்ச்சஸ். சம்படி வெட்டி போட்டாங்க போல். ஆமாம், மரத்தை வெட்டிட்டாங்க, அதான் பிரச்சனை இங்கே. பார்த்தீங்களா, so many trees they cut. And எதுக்கு கட்டடுன்னு பார்த்தீங்கன்னா, they want more money, so only they cut these trees. Here you watch means so many steps are there. These steps are used to climb up the hills and see what other plants are here. See how many trees and leaves, branches. நம்ம இப்போ இந்த ஸ்டெப்ஸ் வழியாக மேலே போகிறோம். ஸ்டெப்ஸ் வழியாக மேலே போனால் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்கல் ரூபினி. இந்த வழியாக போனால் சைடில் ரெண்டு பக்கமும் செடிகள் இருக்குது. சென்டரில்
வே இருக்குது பாத் அதுமே ஐ மீன் வழி இருக்கிறது. நடக்க முடியலையா? ஓ பார்த்துட்டு வந்துடலாம். டெய்லி அங்கே வர போகிற வா. மேலே ஐ கம் and here so many people are eating food. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோரும் சாப்பிட்டுட்டு இந்த ஓடையில் தாங்க கை கழுவுறாங்க. இதே தண்ணி தான் கீழே ஃபால்ஸ் மாதிரி போகுது. அந்த தண்ணியில் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. நல்ல வேலை 4 பேர் குளிக்கலை. பார்த்தீங்களா, இந்த ஓடை தாங்க கீழே வரைக்கும் போகுது. இந்த ஓடை கீழே வரைக்கும் போதா இவங்க எல்லோரும் இதில் வந்து சாப்பிட்டுட்டு இந்த ஓடையில் வந்து கை கழுவிடுவாங்க. இந்த தண்ணி அப்படியே கீழே போகும்போது கீழே ஒரு ஃபால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபால்ஸில் தான் அந்த தண்ணி வந்து சாடுது. ஆனால் கீழே இருக்க எல்லாருமே வந்து நல்ல ஃப்ரெஷ் வாட்டர்னு நினச்சிட்டு வந்து ஃப்ரெஷ் வாட்டர் நல்ல தண்ணின்னு நினச்சிட்டு அந்த ஃபால்ஸில் வந்து குளிக்காங்க. ஆனால் மேலே வந்து பார்த்தா தெரியுது கை கழுவுறதுலேருந்து எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. குழந்தைங்க பாத்ரூம் போனாலும் இங்கே தாங்க வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் கீழே அமிர்தம் தண்ணி மாதிரி இதை வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. என்னத்தை சொல்ல. பாருங்கள் ஓட தண்ணி. நம்ம இப்போ அதை தாண்டி போக போகிறோம். தண்ணிலாம் சில்லுன்னு வருது. ஆத்தா பாபா இந்த பக்கம் என்னன்னு பார்க்கலாம் போயிட்டு. இவ்வளோ கூட்டு வந்ததுக்கு இங்கே பாருங்கள், ஆடி அசைஞ்சு பொறுமையாக வரா. ஆமாம், டைவ் அடிச்சுட்டு போய்ப்போம் வா. நடக்க சொன்னால் என்ன பண்ணிகிட்ருக்க? இங்கே வா, இங்கே ஒரு பெரிய கடல் இருக்கு, வா பார்க்கலாம். வா வா. இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே ஒரு பெரிய ஆறு ஓடுதுங்க. இந்த ஆறில் இருந்து தான் தண்ணி கீழே வரைக்கும் போயிட்டுருக்கு. பாருங்கள், அந்த காரில் இருந்தால் அந்த சின்ன ஓடைக்கு தண்ணி வருது. அந்த ஓடையில் இருக்க தண்ணி தாங்க கீழே வரைக்கும் போகுது. தண்ணி பயங்கரமாக வருது. யாருமே அங்கே குளிக்கலை. அங்கே வாட்ச்மேன் மாதிரி விட்டுருக்காங்க. ஏன்னா அங்கே குளிக்கக்கூடாதாம்மா. பார்த்தீங்களா, ஒரே பாறையாக தான் இருக்குது. தண்ணி வர ஃபோர்ஸுக்கு போய் மாட்டினோன்னா அங்கே அவ்வளோதான், பாறையில் போய் நம்ம சிக்கிடுவோங்க. அதனால் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படியே. இப்போ பார்த்தீங்கன்னா வர வழியில் ஒரு மரத்தை பார்த்தேங்க. இது என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மரம். அப்படின்னு சொன்னால் நம்ப முடியல. வாங்க காட்டுறேன். எனக்கு இதாங்க ஃபஸ்ட் டைமு. இவ்வளோ நாள் நான் வந்து எலுமிச்சை செடியை தான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி தாங்க ஒரு எலுமிச்சை மரத்தையே பார்க்குறேன். பாருங்கள், அந்த மரத்தில் எவ்வளோ எலுமிச்சை காய்ச்சி இருக்குன்னு நம்பவே முடியல. எலுமிச்சைக்கு இவ்வளோ பெரிய மரமா? எப்படி தானோ ஓ. நீங்கள் எல்லோரும் இந்த மரத்தை உங்கள் வீட்டில் நட்டு வச்சிங்கன்னா வருஷம் பூரா உங்கள் வீட்டில் வந்து லெமன் சாதம் தாங்க. ஏன்னா அவ்வளோ எலுமிச்சை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கல்லாறு பூங்காவை நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சுங்க. ஆனால் ரொம்ப தூரம் மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வர்றதுக்குள்ளே 1 hour போயிடுங்க எப்படினாலுமே. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 3 ஆகுதுங்க. ஏன்னா இங்கே எல்லாருமே மதியம் சாப்பாடுலாம் கொண்டு வந்து மேலே வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் இது தெரியாமல் வரும்போது சாப்பாடு வாங்கலையா, வயிறு ரொம்ப பசிக்குது. அதனால் போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிடணும். பார்த்திங்கன்னா அந்த வழியே சூப்பராக இருக்குங்க. இன்றைக்குன்னு பார்த்து டூரிஸ்ட் ரொம்ப பேர் வந்திருக்காங்க. அதனால நல்லா இருக்குங்க. நீங்கள் பாட்டுக்கு மற்ற நாளில் வந்து
வழியில் யானை கரடிக்கு சிங்கம் ஏதாவது வந்துட போகுது. அதனால லீவு நாள் பார்த்து வாங்க. அப்புறம் முக்கியமாக வரும்போது சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, இல்லைனா வீட்டிலே சமைச்சு கொண்டு வாங்க. ஏன்னா இங்கே எல்லோரும் அப்படி தாங்க வராங்க. நீங்கள் பாட்டுக்கு தெரியாமல் சும்மா வந்து பட்னியாக போகாதுங்க. ஏன்னா எல்லோரும் கரெக்டாக பிளான் பண்ணி வீட்டில் சமைச்சு எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்றாங்க. நான் மேலே கடை ஏதோ இருக்குன்னு பார்த்தேன், ஆனால் மேலே கடையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன் ஒரு ஜூஸ் கடை கூட இல்லைங்க, அப்படி இருக்குது மேலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு அவ்வளோதாங்க. இன்ட்ரெஸ்ட்டாக பெருசாக ஒன்றும் இல்லை, அது எனக்கே தெரியும். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.